வேலூரில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 10,500 பேருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பள்ளிகளில் புதிய கட்டடங்கள் கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 10,500 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு சுமார் 11.5 கோடி ரூபாய் செலவிலே இலவச மிதிவண்டி, விலையில்லா மிதிவண்டி இந்த ஆண்டு வழங்க இருக்கிறோம். மேலும் அது மட்டுமல்ல, 89,500 பள்ளி மாணவ மாணவியர் 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே பயிலும் மாணவ மாணவியருக்கான சீருடை வழங்கும் விழாவும் அதையும் இந்த கல்வி ஆண்டிற்கு இங்கே தொடக்கி வைக்கிற இருபெரும் விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபார்டு ஃபண்டில் 27 பள்ளிகளுக்கு புதிய அடிஷனல் கிளாஸ் ரூம் கட்டுவதற்கான ப்ரப்போசல் நாம் அனுப்பியிருக்கிறோம். பள்ளியோடைய SMCல எங்களுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம் வேணும் அப்படின்னு அவங்க என்ன தீர்மானம் போட்டாலும் அந்த தீர்மானத்தை இப்போ நாங்கள் மாதந்தோறும் ஆய்வு செய்கிறோம். அதனால அந்த மாதிரி நடக்கிற இதுக்கு இந்த ஆண்டுகளுக்குள்ளே கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கும்.